ரோஹிணிய சமாதானப்படுத்திட்டு அவங்க ஃப்ரெண்டு காஃபி போடுறதுக்காக போறாங்க. காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள ரோஹிணி அங்கருந்து கிளம்பிர்றாங்க. உடனே வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. ரோஹிணி அங்க இல்ல. கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. உடனே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி கண்டமணிக்கு திட்டுறாங்க. உங்கள நம்பி கல்யாணம் பண்ணவளுக்கு இந்த ப்ராப்ளத்த குடுத்துருக்கீங்க. அவகிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. உங்களால தான் இவ இந்த நிலைமையிலே வந்திருக்கா. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்கள கல்யாணம் பண்ண வேணான்னு. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி உங்கள கல்யாணம் பண்ணா. அதுக்காக தான் இப்ப அவ அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு கோவமா ஃபோன வச்சுர்றாங்க. மனோஜ் பதறி போய் அவங்க அம்மாட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அம்மா ரோஹிணிய காணோமான்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா கோவப்படுறாங்க. கோவப்பட்டு மனோஜ் என்ன பண்றாங்க, முத்துவ போயிட்டு உடனே ஷர்ட்ட பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. முத்துவும் வந்து "டேய் என்னடா என்ன அவ காணாம போனதுக்கு என்ன வந்து அடிக்கிற? உன்னால தான் காணாம போனா. நீ வந்து வேலையில்லாத வந்து கிண்டல் பண்ணி, என்ன கேலி பண்ணி சொல்லிட்டு இருந்த. அதனால தான் அவ இப்ப பாரு வீட்ட விட்டே போயிட்டா. உன்னால தான்டா வீட்ட விட்டு போயிட்டா. என்ன நீ அவமானப்படுத்திட்ட. அதனால தான் அவ வீட்ட விட்டு போயிட்டா" சொல்லிட்டு மனோஜ் வந்து முத்து மேல பழி போடுறாங்க. உடனே விஜயா, "இத்தனால தானே இந்த விஷயத்த வந்து யார்கிட்டயும் சொல்லாம நான் மறைச்சிருந்தேன். இப்ப பாருங்க, இவனால வந்து ரோஹிணி வீட்ட விட்டு போயிட்டா" சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அ வீட்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே முத்துக்கும், மீனாக்கும் மட்டும் தான் பழி விழும். இந்த வீட்ல வேற யாருக்கு மேலயும் பழி விழாது. முத்துவ எல்லாருமே திட்டுறாங்க. "நீ வந்து அவமானப்படுத்தின ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் ரோஹிணி வீட்ட விட்டு போயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மீனாக்கு பயங்கர கோவம் வந்துருது. அவரு 1 வாரம் வந்து வேலை இல்லாத இருந்தாரு. அப்ப வந்து ரோஹிணியும் வந்து அவங்க வீட்டுக்காரும் என்ன பண்ணாங்க, என் புருஷன வந்து அவமானப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. அப்ப எல்லாரும் நீங்கலாம் வாய மூடிட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் எதுக்கு அவர கேள்வி கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. முத்து அவங்க அப்பா எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு, டேய் இந்த விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடியே காதுல சொல்லியிருந்தேன்னா, நான் மட்டும் வந்து இந்த 2 பேரையும் கூப்பிட்டு பேசி இந்த விஷயத்த அப்படியே முடிச்சிருப்பேன். நீ வந்து எல்லார் எதுர்க்குமே சொல்ல தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாயிருச்சு. இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? டேய் மனோஜ், ரோகிணி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. சாரி சொல்லிட்டு கூட்டிட்டு வா. முத்துவும் கூட்டிட்டு போ. 2 பேருமே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. முத்து பார்லர்ல யாருக்காச்சும் கால் பண்ணி கேளுடான்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து பார்லர்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "ரோஹிணி 1 ஹவருக்கு முன்னாடி வந்தாங்க. கலெக்ஷன் கேஷ் 3000 எடுத்துட்டு பார்லர்ல க்ளோஸ் பண்ண சொல்ட்டாங்க. அதோட வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமான்னு?" மனோஜ் கேட்குறாங்க. "எனக்கு தெரியாது. ஆனா வந்து பஸ் ஏஜென்சிக்கு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு வந்து குமரிப்பாளையம் ஊருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க." சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. கார்ல தேடிட்டே போகும்போது முத்து வந்து மனோஜ ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "அவள் பறந்து போனாளே, உன்னை மறந்து போனாளே" சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பாட்டும் வேற பாடுறாங்க. உடனே மனோஜ் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா பாரும்மா, இவன் என்ன கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு அவமானமா இருக்கு. இவன் கூட எதுக்கும்மா அனுப்பிச்சேன்னு" கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து, "டேய் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா. நம்மளுக்கு காரியம் ஆகுற வரைக்கும் அவன யூஸ் பண்ணிக்கலாம்னு" சொல்றாங்க. மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. "என்னங்க ரோஹிணி கிடைச்சிட்டாளான்னு?" கேட்குறாங்க. "இல்ல இன்னும் கிடைக்கல. நாங்க வந்து பார்லர் கால் பண்ணி கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து குமாரிப்பாளையமா டிக்கெட் புக் பண்ணி போயிருக்காங்க" அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. "சரி மீனா நீனும் கேஷ் எடுத்துட்டு வா. நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்துரலாம்ன்னு" சொல்றாங்க முத்து. உடனே வந்து மீனாவும் கிளம்பி போறாங்க. போயிட்டு 3 பேருமே வந்து கார்ல வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து திரும்ப பழைய மாரியே தான். மனோஜ வந்து முத்து கிண்டல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே போகும்போது தொடரும் போட்டுடுறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ரோஹிணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து மாட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா ரோஹிணி மாட்டுனா நல்லா இருக்கும்ல?